ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணமாக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். நற்செய்தி அறிவிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ கேடு என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. தாயாம் திரு அவை நற்செய்தி அறிவிப்பதை மிக பெரும் ஒரு பொறுப்பாக, கடமையாக உணர்ந்திருக்கிறது. ஏன் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும்? நற்செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் மனமாற்றம் ஏற்படும். மனமாற்றம் ஏற்பட்டால்தான் கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால்தான் நாம் ஒவ்வொருவருமே மீட்பு பெற முடியும். எனவேதான் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். வலுவற்றவர்களுக்கு நான் வலுவற்றவனானேன், எல்லாருக்கும் நான் எல்லாமும் ஆனேன் என்று சொல்லும்போது எந்த நிலையிலும் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை ஒருபோதும் நாம் கைவிடக்கூடாது. பல வெளிநாட்டு மிஷனரிமார்கள் இந்தியாவுக்கு வருகை தருகிறார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய கலாச்சாரம் வேறு, அவர்களுடைய பண்பாடு வேறு, அவர்களுடைய நாகரிகம் வேறு, அவர்களுடைய மொழி வேறு, அவர்களுடைய உடை வேறு. ஆனாலும் கூட மொழி, உணவு, உடை இவை அனைத்துமே சீதோசன நிலைகள் எல்லாம் மாறிய நிலையிலும் கூட நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை தாங்கிக் கொண்டு இந்த குளிரிலும் பனியிலும் வெயிலிலும் கூட அவர்கள் நடந்தே சென்று பல்வேறு இடங்களில் நற்செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு மிக பெரும் சான்றுதான் அன்பிற்குரியவர்களை இன்றைய நாளினுடைய புனிதர், புனித பிரான்சிஸ் சவேரியா. இந்த புனிதர் புனித தோமையாருக்கு பிறகு இந்தியாவிற்கு வருகை தந்து ஒரு மிக பெரும் ஒரு நீண்ட இடைவெளி உண்டு. புனித தோமையார் முதலில் இந்தியாவிற்கு வருகை தந்து அவர் பல்வேறு இடங்களை நற்செய்தியை அறிவிக்கிறார். அவருக்கு பின்பாக ஏறக்குறைய 1500 ஆண்டுகள் மிக பெரும் ஒரு இடைவெளியாக இருக்கிறது. நற்செய்தி அறிவிக்கப்படாமலேயே இப்பகுதி இருக்கிறது. நற்செய்தி அறிவிக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வருகைக்கு பிறகு என் அன்பிற்குரியவர்களை இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. அவர் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இறை மக்களை தட்டி எழுப்புகிறார், தூண்டி எழுப்புகிறார், நற்செய்தியை அறிவிக்கிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்கிற ஆண்டவருடைய அந்த வார்த்தையை தாங்கிக் கொள்ளுகிற இந்த புனிதர் இந்தியாவிற்கு வருகை தந்து நற்செய்தியை அறிவிக்கிறார். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்வோம். 1506ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் அரண்மனையில் இவர் பிறக்கின்றார். ஆனால் 9 வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்து விடுகிறார். தாயினுடைய அரவணைப்பிலேயே இவர் வளர்கின்றார். தன்னுடைய மேற்படிப்பிற்காக பாரிஸ் நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்று இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இவருடைய எண்ணம், இவருடைய சிந்தனைகள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும், மெத்த படித்தவராக மாற வேண்டும், ஒரு பேராசிரியராகவோ விரிவுரையாளராகவோ உயர வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கம். அதற்காக பாரிஸ் நகரத்திற்கு சென்று நன்றாக படிக்கின்றார். படித்து ஒரு விரிவுரையாளராகவும் இவர் மாறுகின்றார். அப்படிப்பட்ட தருணத்தில்தான் புனித லயோலா இன்னாசியாருடைய தொடர்பு இவருக்கு கிடைக்கிறது. புனித பிரான்சிஸ் சவேரியார் உலக நாட்டங்களின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டிருந்தார். ஒரு கையில் புத்தகம் வைத்து படித்துக் கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் இவருடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த உலக ஆசைகளின் மீது அதிகமான நாட்டம் கொண்டதாக இருந்தது.
இதனை பார்க்கின்ற புனித லயோலா இன்னாசியார் இவரிடத்தில் நட்புறவுடன் பழகுகின்றார். அவரிடத்தில் நல்ல நட்புறவு ஏற்படுகிற அந்த சூழ்நிலையில்தான் ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவையே இழப்பாரெனில் அதனால் வரும் பயன் என்ன என்கிற அந்த நற்செய்தியை மீண்டும் மீண்டுமாய் புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு அவர் அறிவிக்கிறார். இது அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு பக்கம் இந்த சிந்தனை அவருடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. மற்றொரு பக்கம் அவர் உலக நாட்டங்களின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டவராய் இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளுகிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற இவர் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை பின்பற்ற வேண்டும் என விரும்புகிறார். கிறிஸ்துவின் நற்செய்தியை இந்த உலகத்தினுடைய பல்வேறு இடங்களுக்கு சென்று அறிவிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு அவர் வருகிறார். அதன் அடிப்படையில் தான் என் அன்பிற்குரியவர்களே 1537ஆம் ஆண்டு ஜூன் 24 இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். பின்னர் திருத்தந்தை 3ஆம் பவுல் அவர்களை சந்தித்து இவரும் இவருடைய நண்பரும் இந்திய தேசத்திற்கு சென்று நற்செய்தி அறிவிக்க தாங்கள் விரும்புவதாக தங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கிறார்கள். அப்பொழுதைய சூழ்நிலையில் போர்ச்சுகீசிய மாலுமிகள் இந்தியாவிற்கு வாணிக தொடர்பினை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள். எனவே திருத்தந்தையினுடைய கட்டளைப்படி இவர்கள் போர்ச்சுக்கல் நாட்டிற்கு செல்லுகிறார்கள். 1540 லிஸ்பன் நகரில் சென்று இவர்கள் தங்கி அங்கு ஓராண்டு நற்செய்தி பணியை செய்கிறார்கள். பிறகு அந்த இடத்திலிருந்து இந்தியாவிற்கு வருகை தர மாலுமிகளோடு முயற்சி செய்கிற அந்த தருணத்தில்தான் 1542ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி கோவா வந்து அடைகிறார். 4 மாதங்கள் முதலில் அந்த பகுதியிலேயே நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு தென்னிந்திய பகுதிக்கு வருகை தந்து கடற்கரை ஓரங்களில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நற்செய்தி பணியை அவர் ஆற்றுகிறார். அப்படி நற்செய்தி பணியை ஆற்றுகிற வேளையில் 45 குடிசை ஆலயங்களை அவர் அப்பகுதியில் கட்டி எழுப்பினாராம். தன்னுடைய கையிலே ஒரு மணி ஒன்றை வைத்துக் கொண்டும் மற்றொரு கையில் குருஸ் ஒன்றை வைத்துக் கொண்டும், அதாவது சிலுவை ஒன்றை வைத்துக் கொண்டும் அந்த மணியினை அடித்தவாறு பல்வேறு கிராமங்களில் அவர் நடந்தே சென்று மக்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி ஓரிடத்தில் நின்று கொண்டு நற்செய்தியை பகிரங்கமாக அறிவிப்பாராம் இந்த புனிதர். அந்த நற்செய்தியை கேட்டு மனம் மாறியவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் கூட கன்னியாகுமரி மாவட்டங்களில் எல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள். கடற்கரை பகுதியில் வாழ்கிற மக்கள் எல்லாம் அதற்கு மிக பெரும் ஒரு சான்றாக இருக்கிறார்கள். 1544ஆம் ஆண்டு திருவிதாங்கூரை ஆட்சி செய்து வந்த பூதல வீர கேரளவர்மன் அவர்கள் புனித பிரான்சிஸ் சவேரியாரிடத்தில் உதவி கேட்டு வருகிறார். என்ன உதவி என்றால், அப்பொழுது விஜயநகர மன்னன் இந்த திருவிதாங்கூரின் மீது படையெடுத்து வருவதாக அவன் அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அவனை எதிர்ப்பதற்கு திராணியற்றவனாக இதோ புனித பிரான்சிஸ் சவேரியாரிடத்தில் அவன் சென்று அடைக்கலம் தேடுகிறான். புனித பிரான்சிஸ் சவேரியார் அந்த நிலையில் இந்த விஜயநகர மன்னரையும் அவரது படையையும் எதிர்த்து துணிவோடு ஒரு கையில் சிலுவையையும் மற்றொரு கையில் ஜெபமாலையும் வைத்துக்கொண்டு அந்த படைக்கு முன்பாக எதிர்த்து நின்றாராம். இதை பார்த்தவுடன் அந்த எதிர்ப்படையினர் நிலைகுலைந்து போய் அப்படியே சிதறுண்டு ஓடிப்போனார்கள் என்பது கூட ஒரு வரலாறாக நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்று குமரி மாவட்டத்தில் உள்ள கோட்டாறு புனித சவேரியார் ஆலயத்தில் ஒரு சிறிய ஆலயம் இவரால் கட்டி எழுப்பப்பட்டிருப்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது. அது அன்னை மரியாளினுடைய பெயரினால் இவர் கட்டி எழுப்பியதையும் இதோ இந்த இடத்தில் நாம் நினைவு கூறத்தக்கதாக அமைந்திருக்கிறது. ஒரு முறை இவர் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது இவருடைய அந்த திருச்சிலுவையானது தவறி கடலிலே கீழே விழுந்து விடுகிறதாம். சிலுவையை துளைத்துவிட்ட துயரமும் வருத்தமும் இவருக்கு இருக்கிறது. அப்படியாக இவர் கரையை அடையும் தருணத்திலேயே ஒரு நண்டு ஒன்று அந்த தொலைந்து போன சிலுவையை மீட்டு கொண்டு வந்து இதோ அந்த கரையில் அவரிடத்தில் கொடுத்த ஒரு அற்புதத்தையும் இவர் செய்ததாக குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அன்பிற்குரியவர்களே, புனித பிரான்சிஸ் சவேரியார் 38,000 மைல்கள் கடல் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தி பணியை ஆற்றியவராக இருக்கிறார். அவருடைய இறுதி வாழ்க்கையானது
சாங்சோங் என்கிற ஒரு தீவில் இவர் நற்செய்தி பணியை ஆற்றிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் மிக கடுமையாக நோயினால் பாதிக்கப்படுகிறார். அவரை பார்த்து கொள்ள ஒரு போர்ச்சுகீசிய நண்பர் ஒருவர் எப்பொழுதுமே உடனிருக்கிறார். அவருடைய பெயர் ஜார்ஜ். அவர் எப்பொழுதும் உடனிருக்கிறார். அந்த சூழ்நிலையில்தான் நோய்வாய்ப்பட்ட இவர் தன்னுடைய 46வது வயதில் 1552ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி தன்னுடைய இன்னுயிரை கிறிஸ்துவுக்காக கையளிக்கிறார். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும் என்கிற அந்த திருப்பாடல் வரிகளை தன்னுடைய உள்ளத்திலே நினைத்தவராய் ஜெபித்து கொண்டே இறைவனடி சேர்ந்தார் என்பது இவருடைய வாழ்க்கை வரலாறு. அவரும் அந்த இடத்திலேயே அவரை புதைத்துவிட்டு சென்று விடுகிறார். பிறகு சுமார் 2.5 மாதங்களுக்கு பிறகு மீண்டுமாய் அப்பகுதியில் வந்து அவருடைய மீப்பொருட்களை எல்லாம் மீட்டு கொண்டு அவருடைய சொந்த நாட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று அந்த கல்லறையை தோன்றிய போது, அன்பிற்குரியவர்களே, மிக பெரும் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த உடலானது அழியாமல் அப்படியே பரிசுத்தமாயிருந்ததாம். அந்த உடலிலிருந்து நறுமணங்கள் வீசியதாம். இதனால் அதிர்ச்சி அடைந்து போன அவர்கள் அந்த உடலை அற்புதமாய் மீட்டு கொண்டு சாந்தா குரூஸ் என்கிற ஒரு கப்பலில் அவருடைய உடலை ஏற்றுக்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். பிறகு 1553ஆம் ஆண்டு கோவாவிற்கு சென்று வந்து அந்த திருவுடலை வைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 450 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் கூட அவருடைய உடல் அழியாமல் ஒரு நினைவு சின்னமாயிருப்பது மிக பெரும் ஒரு வியப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு சான்றாக அமைந்திருக்கிறது. உலகம் முழுவதையும் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவையே இழப்பாரெனில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன என்பதனால் தன் ஆன்மாவை காத்து கொண்ட இந்த புனிதருடைய உடலை ஆண்டவர் அழியாமல் இன்றளவும் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார் என்பதில் நாம் ஒவ்வொருவரும் பெருமிதம் கொள்வோம். இந்திய திருநாடு முழுவதும் நற்செய்தி அறிவித்த இந்த அற்புதமான புனிதரை நாமும் பின்பற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியின் தூதுவர்களாய் வாழ்வோம். ஆமீன்.